Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ TNAU கவுன்சிலிங்ல டோட்டலா எத்தனை ரவுண்ட் வந்து இருக்கு, ஸோ எல்லாருக்குமே வந்து சீட் கிடைக்குமா, எவ்வளோ கட் ஆஃப்ல இருக்கவங்களை வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க, யார் யாருக்கெல்லாம் மெயில் வரும், இந்த டவுட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கவுன்சிலிங் அப்ளை பண்ண எல்லாரையுமே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிட மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்க சீட்டே வந்து 6,000 to 7,000 தான் இருக்குது. பட் 30,000 பேர் கிட்டக்க வந்து TNAUல வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. யூனிவர்சிட்டி சைடில் யார் யாருக்கெல்லாம் வந்து கவுன்சிலிங் மெயில் வருதோ அவங்க தான் வந்து கவுன்சிலிங்க்கு வந்து எலிஜிபிள், நீங்கள் மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்லேயே இருக்க எல்லா சீட்டையுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. அலாட் பண்ணி கொடுத்துட்டு வித்தின் அ வீக்குக்குள்ளே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு TNAUக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ TNAUக்கு போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும். ஸோ சீட் கிடச்ச எல்லாருமே வந்து TNAUக்கு போவாங்கன்னு சொல்ல முடியாது. 80% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து TNAUக்கு போயிட்டு சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருவாங்க. 20% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ் அலாட் ஆகிருக்காது, இல்லைனா அவங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்ட்ரீமில் சீட் கிடச்சிருக்கலாம். இது போல் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் 80% சீட் தான் வந்து ஃபில் ஆகும். 20% சீட் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து வேக்கண்ட் ஆகும். அந்த 20% சீட்டுக்கு தான் வந்து அகெயின் வந்து கவுன்சிலிங் மெயில் வந்து அனுப்புவாங்க. வேறு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு திரும்ப வந்து செகண்ட் ஃபேஸ்க்கான கவுன்சிலிங்கான மெயில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அகெயின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒரு டைம் நீங்கள் கவுன்சிலிங்கான ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டா போதும், எத்தனை டைம் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது போல் பார்த்தீங்கன்னா அப் டு 4 ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் லெட்டர் தான். ஏன் இதில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 4 தடவை அலாட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து அலாட் பண்ண சீட் வந்து இவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு ஸ்லைடிங் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் முடியும் போதும் ஒவ்வொரு காலேஜ் வந்து அவங்களுக்கு அலாட் ஆகிட்டே வரும். ஸோ 4th ஸ்லைடிங்கில் என்ன அலாட் ஆகுதோ அதுதான் வந்து அவங்களோட ஃபைனல் காலேஜ். ஸோ ஸ்லைடிங் பற்றி சூன் நான் உங்களுக்கு வீடியோ போட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ TNAU பொறுத்தவரையும் அப் டு 4 ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா 4 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து போகுது. இப்போ செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நடக்கும்போது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்கலாம். அங்கே சீட் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கேருந்து அங்கேயுமே போயிடுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்ட்ரீம்லையுமே கவுன்சிலிங் போயிட்டுருக்கும். தனுவாஸில் கவுன்சிலிங் போகலாம். அங்கே சீட் கிடச்சிச்சுன்னு ஹை கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே போயிட்டாங்கன்னா டாப் காலேஜஸ் எல்லாமே வேக்கண்ட் ஆகும். இது போல் பார்த்தீங்கன்னா சீட் வேக்கண்ட் ஆகும்போது நெக்ஸ்ட் ரவுண்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் 1 by 1 வரும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயில் வந்துச்சுன்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு அஃபிலியேட்டட் காலேஜ் தான் அலாட் ஆயிருக்கு. ஆதிபராசக்தி ஹார்டிகல்ச்சர் காலேஜ் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கில் வந்து அவங்களுக்கு ஏசியன்டாரி திருவண்ணாமலை கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் தேர்ட் அலோகேஷன்லேயே அதான், ஃபோர்த் அலோகேஷன்லேயும் அதான். ஸோ ஃபோர்த் அலோகேஷன் தான் ஃபைனல் அலோகேஷன். அதில் என்ன அலாட் ஆகுதோ அந்த காலேஜில் போய்ட்டு தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இது மாதிரி தான் நடக்கும். ஒவ்வொரு ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்லேயுமே வந்து சீட் வந்து வேக்கண்ட் ஆகுது. இல்லை சில பேர் வந்து எனக்கு வந்து சீட் வேணான்னு கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேன்சல் ஆகும்போது நிறைய சீட் வந்து வேக்கண்ட் ஆகும். அப்படி வேக்கண்ட் ஆகிற சீட்டை தான் வந்து அடுத்தடுத்த கவுன்சிலிங்க்கு வந்து போடுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கல, அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஸ்லைடிங் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்லைடிங் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஸ்லைடிங் வந்து அப்ளை பண்ணிட்டு வரணும். கவுன்சிலிங் முடிகிற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதாவது அந்த 4 ரவுண்டு முடிகிற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் வந்து ஃபைனல் ஸ்லைடிங்கான ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும். அது வரையும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். ஸோ இது போல் 4 ரவுண்ட் நடக்கும். அதனால தான் வந்து 150 and above கட் ஆஃப் இருக்கவங்க நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ எந்த கம்யூனிட்டியில் வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ கட் ஆஃப் வரையும் கூப்பிட்டா கரெக்டாக இருக்கும்னு யூனிவர்சிட்டியில் பார்த்து தான் உங்களுக்கு மெயில் வந்து அனுப்புவாங்க. ஸோ மெயில் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு ரவுண்ட்லேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.